கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் போலீசார் தன்னார்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, இப்போதைய நிலவரப்படி அங்க என்ன ஒரு சூழல் இருக்கு? எவ்வளவு பேர் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? ஸ்ரீராம், அதாவது கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி பகுதியில் நேற்று இரவு நடந்த ஒரு கோர விபத்து இந்த நிலச்சரிவு. இதில் சுமார் தற்போது வரை 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் இராணுவம் உட்பட தீயணைப்புத் துறையினர், இந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் உட்பட தன்னார்வலர்களும் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த மேப்பாடி நகர்ப்புறத்தில் நாம் இருக்கக்கூடிய பகுதி இந்த மேப்பாடி நகர்ப்புறம், இங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த சூரல்மலை என்னும் பகுதி உள்ளது. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்தாலும் இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியாது, அடிக்கடி தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் இறந்த உடல்களை எடுத்துச் சென்று மருத்துவமனையில் கொண்டு சென்று வருகிறது. குறிப்பாக இந்த மேப்பாடி நகர்ப்புறத்தில் சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே இந்த வாகனத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் போலீசார் மட்டுமன்றி தன்னார்வலர்களும் மற்ற மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் ஈடுபட்டுள்ளனர். அதாவது வாகன நெரிசல் ஏற்படாதவாறு அந்த சம்பவ இடத்திற்கு செல்லும் இந்த வாகனங்களை மட்டும் அனுமதித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் பெரும் சோகத்துடன் இருக்கின்றனர். இந்த நிலச்சரிவு சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பகுதியிலும் இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது. அதேபோல் இந்த தன்னார்வலர்களும் பல வாகனங்களில் அவர்களால் முடிந்த இந்த மீட்பு பணிகளிலும் தங்களது பங்களிப்பை எடுத்துள்ளனர். தற்பொழுது இந்த மற்ற கர்நாடகா, கேரளா, மற்ற மாநிலங்களில் இருந்தும் கூட இந்த இராணுவத்தினர் பேருந்துகள் மூலம் இந்த சம்பவ பகுதியில் மீட்பு பணிகளுக்காக வந்த வண்ணம் உள்ளனர். தற்பொழுது இந்த பகுதியில், இந்த மேப்பாடி நகர் பகுதியில் இந்த ஆம்புலன்ஸ் சுலபமாக செல்ல 100க்கும் மேற்பட்டோர் வாகன நெரிசலை தவிர்க்கும் விதமாக ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய தற்பொழுது இந்த என்ன நடந்தது, தற்போது வரை இங்கு நிலைமை என்ன என்பது குறித்து தற்போது அவரிடம் கேட்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன, என்ன ஆச்சு நேற்று? என் பேர் விக்டர். நேற்று ஒரு 2 o'clock இங்கே லேண்ட்ஸ்லைடு. അപ്പോൾ ഒരു ഏരിയ മുഴുവൻ പോയിடுச்சு. ഇത് ചൂരൽമല എന്ന് പറഞ്ഞ ഏരിയ മൊത്തமாக പോയിடுச்சு. പിന്നെ മോർ ദാൻ 93 ബോഡി കിടച്ചിருச்சு இப்போதைக்கு വരെ. ഒരു 108 അല്ല 130 ഹോസ്പിറ്റലൈസ്ഡ്. പിന്നെ கொஞ்சம் ரிஸ்க் பயங்கர. இது ஃபர்ஸ்ட் டைம், இவ்வளோ இதுக்கு முன்னாடி இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஆக்கும். மழை நேற்று பயங்கர மழையாக்கும். நேற்று மத்தியானம் முதலே மழை ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. எது கொஞ்சம் ரிஸ்க் பண்ணனால கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. நேற்று பயங்கர மழை. அப்போ நேற்று மத்தியானம் கேரளத்தில் டாப் மழை இங்கே தான் பெய்தது, கல்லாடி அந்த ஏரியாவில். கொஞ்சம் எல்லாமே எல்லாம் ஊரே மொத்தமாக போயிடுச்சு. அது வயநாடு பகுதியில் நேற்று பெரும் மழை பாதிப்பு தான் இந்த அளவிற்கு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு காரணம் என உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 90க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது உடலாக மீட்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு இரவும் இந்த மீட்பு பணிகள் தொடரும் என்பதால் அதிக வெளிச்சம் உள்ள இந்த ஒளி லைட்டுகளை கொண்டு இந்த மீட்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும். தற்பொழுது இந்த மாநில அமைச்சர்களும் சம்பவ இடத்தில் இந்த ஆய்வுப் பணிகளை, மீட்கும் பணிகளிலும் பார்வையிட்டு வருகின்றனர். ஸ்ரீராம், கண்டிப்பா ஐயாசாமி. அதே போல இதுவரை கேரளா சந்திக்காத ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 100 நெருங்கி இருக்கு இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, இரவு நேரம் தொடங்க இருக்கிறதுனால லைட் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி அந்த மீட்பு பணிகள் தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அதுல தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நேற்றைய தினம் மழை அதிகமா இருந்தது, இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்த்தோம். என்ன மாதிரி இருக்கு? ஸ்ரீராம், அதாவது தற்போது இந்த பகுதியில் மழையின் தாக்கம் என்பது குறைந்து காணப்பட்டாலும் இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது போல இன்று வயநாட்டில் கனமழை இருக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த பகுதியில் மழையின் தாக்கம் குறைந்து காணப்படுவதால் இந்த மீட்பு பணிகளில் கொஞ்சம் பணிகள் சுறுசுறுப்படைந்துள்ளன. இன்னும் நேரம் செல்ல இரவு நேரம் என்பதால் இந்த பல பகுதிகளில், அதாவது மண் புதையலுக்குள் சிக்கியிருக்கும் உடல்களை தேடும் பணியாகட்டும்,
ஆகட்டும், மீட்கும் பணியாகட்டும், அதேபோல் அந்த மண் சரிவோடு இருக்கக்கூடிய மரங்களிலும் பல பகுதிகளில் உடல்களை தேடும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் கூட இந்த பகுதி நிலச்சரிவு ஏற்படும் பொழுது ஒரு பகுதிக்கு செல்ல இரண்டு ஊர்களுக்கு செல்ல ஒரே பாலம் இருப்பதால் அந்த பாலமும் முற்றிலும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அங்கிருந்து மீட்கப்படும் மக்கள் வேறு மாற்றுப்பாதையில் கொண்டு வர வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு முயற்சிகளில் தீவிரமாக அங்கு சிக்கியிருப்பவர்களையும் அதேபோல் இன்னும் தஞ்சமடைந்த அந்த பகுதியில் ஒரு ரிசார்ட்டில் தஞ்சமடைந்துள்ளவர்களையும் மீட்கும் பணி என்பது தொடர்ந்து இரவு முழுவதும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், அடுத்தடுத்து உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஐயா சாமி. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி.